உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அந்த சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரம் குறித்து 2026 தேர்தலில் அது எவ்வாறு பிரதிபலிக்கும் என்கிற அளவுக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் நாம் இன்றைக்கு பேச இருக்கிற சட்டமன்ற தொகுதி எதுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் தொகுதியாக பார்க்கப்படுகிற நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள் நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். எம்.ஆர். காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல, அவர் பாஜகவினுடைய பழுத்த தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே, பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு தேர்தல்களில் அவர் போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் போட்டியிட்ட அத்துணை தேர்தல்களிலேயும் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தவராகவே இருந்து வந்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியிலே அங்கம் வகித்தது. என்டிஏ கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் வகித்தது. ஆக அதிமுக பாரதிய ஜனதா இணைந்த கூட்டணி தான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அதனுடைய வேட்பாளராகத்தான் நாகர்கோவில் தொகுதியில் பழுத்த வேட்பாளர், அனுபவமுள்ள வேட்பாளர், மூத்த தலைவர் மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பாரதிய ஜனதா கட்சி தந்தது. எம்.ஆர். காந்தி அவர்களோ நாகர்கோவில் தொகுதி முழுவதும் இருக்கிற மக்களிடத்திலே சென்று, இது என்னுடைய கடைசி தேர்தல், நான் சட்டமன்றத்தில் கால் பதிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை கேட்டார். மக்களும் பாரபட்சமில்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எம்.ஆர். காந்தி அவர்கள் மீது ஒரு பரிவு காட்டினார்கள். ஆக மக்கள் காட்டிய அந்த பரிவினுடைய விளைவாக அரசியல் கட்சிகளை மறந்து எம்.ஆர். காந்திக்காக 2021 நாகர்கோவில் தொகுதி மக்கள் வாக்களித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக அந்த விதத்திலே தான் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் எம்.ஆர். காந்தி அவர்கள் 2021 வெற்றி வாகை சூடி சட்டமன்றத்துக்குள்ளே முதலாக கால் பதித்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற வாய்ப்பு மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றி பெற்ற எம்.ஆர். காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை திறம்பட செய்கிறாரா என்று கேட்டால் தொகுதி மக்களிடத்திலே பல்வேறு சலசலப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. தொகுதி மக்களிடத்திலே இவர் மீது மிகுந்த அதிருப்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா இவருடைய வயது அப்படி, வயது காரணமாக இவர் ஓடியாடி பணியாற்ற முடியவில்லை என்கிற ஒரு குறை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 4 ஆண்டுகளாக நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த அலுவலகம் கூட திறக்கப்படாமல் இருக்கிற ஒரு நிலை நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இதையெல்லாம் தெரிந்தவர்களாக இன்றைக்கு நாட்டு மக்கள், அந்த தொகுதி மக்கள் இருந்து கொண்டிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றல்லாமல் எம்.ஆர். காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் இன்னைக்கு வாக்களித்த மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நடவடிக்கைகள் நாகர்கோவில் தொகுதியிலே இருப்பதை
நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவிலே அதிமுகவோடு மீண்டும் அங்கம் வகிக்கிற வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது. ஆக அதிமுகவும் பாஜகவும் கரம் கோர்த்து கொண்டு 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிற காரணத்தினாலே இந்த தொகுதியிலே போட்டியிட்டால் மீண்டும் வெற்றி பெறக்கூடும் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே பல்வேறு நபர்கள் இன்னைக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக களத்திலே வரிசை கட்டி நிற்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேட்பாளர்களில் முதலிடம் வகிக்கிறவர் யாருன்னா மரியாதைக்குரிய ஜவான் ஐயப்பன் அவர்கள். ஜவான் ஐயப்பன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களோடு மிகுந்த நெருக்கம் காட்டியவர். அண்ணாமலை அவர்கள் மீது இருந்த நெருக்கத்தின் காரணமாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இவர் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்று கூட செய்திகள் வாசிக்கப்பட்டதுண்டு. ஆனால் மேலிடத்தில் இருந்த அந்த தொடர்பு அதன் அடிப்படையில் மீண்டும் பொன்னார் நாகர்கோவில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஆக்கப்பட்டார். ஆக ஜவான் ஐயப்பன் அவர்கள் தனக்கு கனிந்து வந்த அந்த வாய்ப்பு கை நழுவி போன சூழல் உருவான தேர்தலாக 2024 பார்க்கப்பட்டது. அந்த ஜவான் ஐயப்பன் அவர்கள்தான் அண்ணாமலை அவர்களை மலை போல நம்பியிருந்தார். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக தொடர்கிற பட்சத்தில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இருந்தாவது 2026 வேட்பாளராகி விடலாம் என்கிற கனவோடு இருந்த ஜவான் ஐயப்பன் அவர்களுடைய கனவில் விழுந்த இடியாகத்தான் அவருடைய மாநில தலைவர் மாற்றம் இவருக்கு தெரிந்தது. ஆக ஜவான் ஐயப்பன் அவர்கள் இன்னைக்கு ரேஸில் இருந்தால் கூட 2026 அவரால் வேட்பாளராக வர முடியுமா என்கிற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவரை தவிர்த்து வேட்பாளராகிற வாய்ப்பினை பாஜகவில் அடுத்தபடியாக கேட்கிறவர் யாருன்னா பாஜகவினுடைய மாவட்ட பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்கள். முத்துராமன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர், நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட பொருளாளர், இப்படி பல்வேறு முகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய அந்த முத்துராமன் அவர்கள் இன்னைக்கு எப்படியாவது வேட்பாளராகிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு இன்னைக்கு ரேஸில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவருக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ரேஸில் இருக்கக்கூடியது யாருன்னா தமிழ்நாடு பாஜகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருமதி மீனாதேவ் அவர்கள். மீனாதேவ் அவர்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நாடார் சென்டிமெண்டை உடைத்தெறிந்து விட்டு ஒரு வெள்ளாளர் சமுதாயம் கூட இன்னைக்கு நாகர்கோவிலில் வெற்றி பெறலாம், வெற்றி பெறக்கூடும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் அவரும் நாகர்கோவில் தொகுதியில் இருந்து போட்டியிடுகிற வாய்ப்பினை கேட்டு இன்னைக்கு தலைமைக்கு அழுத்தம் தருகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் மீறுகிற விதமாக ஒரு ஆச்சரியத்துக்குரிய இடமாக யார் இருக்கிறார்னா மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பொன்னார் அவர்களுக்கு மீண்டும் புதிதாக ஆசை முளைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கான வாய்ப்பினை இழந்து விட்டோம், எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினராகி புனித ஜார்ஜ் கோட்டையிலே கால் பதித்து விட வேண்டும் என்கிற முனைப்போடு அவரும் நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து பாஜகவுடைய சார்பிலே போட்டியிடுவதற்காக காய்களை நகர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலே கடந்த 2011 ஆண்டு இதே நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து அவர் போட்டியிட்டார். ஆனால் போட்டியிட்ட பொன்னார் அவர்கள் அவருக்கு சிஷியனாக இருந்து பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து அதிமுகவிலே திடீர் வேட்பாளராக்கப்பட்ட மரியாதைக்குரிய நாஞ்சில் முருகேசன் அவர்களிடத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த அரசியல் வரலாறு 2011 ஏற்பட்டதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆக அந்த பொன்னார் அவர்கள்தான் இன்னைக்கு மீண்டும் தனக்கு போட்டியிடுகிற வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கு ரேஸில் நின்று கொண்டிருக்கிறார்.
ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேட்பாளர்கள் அவர்களுடைய நிலை இப்படி இருக்கிற போது அதிமுகவிலும் கூட இன்னைக்கு பல்வேறு முகங்கள் இந்த நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து எப்படியாவது வேட்பாளர் ஆகிவிட வேண்டும், போட்டியிலே நாம் களம் கண்டு விட வேண்டும் என்கிற முனைப்போடு காய்களை நகர்த்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல முதன்மையா இருக்கக்கூடியது யாருன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய நாஞ்சில் முருகேசன் அவர்களுடைய மகள் ஸ்ரீலிஜா என்கிறவர் இன்னைக்கு முதன்மையானவராக இன்றைக்கு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். திருமதி ஸ்ரீலிஜா அவர்களை பொறுத்த மட்டும் அவர் நாகர்கோவில் மாநகராட்சியுடைய கவுன்சிலராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவிலே கூட மாநகர் வட்ட பொறுப்பாளர் என்கிற பதவியிலேயும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டிலே எப்படியாவது இந்த முறை 2026 தன்னுடைய மகளுக்கு அதிமுகவிலே சீட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதில் அதிக முனைப்பை அவர் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டிலே காசு பணத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அதிமுக தலைமையிடத்திலே கூட அவர் என்ன சொல்லுதாருன்னா, 100 கோடி ரூபாயை செலவு செய்ய வேண்டும் என்றால் கூட நாகர்கோவில் தொகுதியிலே நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் என்டிஏ வேட்பாளர்களுக்கு நான் ஒட்டுமொத்த செலவையும் ஏற்று செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாகர்கோவில் தொகுதியை மட்டும் தன்னுடைய மகளாக இருக்கிற ஸ்ரீலிஜாவுக்கு தலைமை தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை இன்னைக்கு தலைமையிடத்திலே வைத்து அதற்கான காய் நகர்த்தல்களை தொடர்கிறவராக இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் வேறு ஒரு உள்ளடி வேலையையும் எந்த சத்தமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்னா, கன்னியாகுமரி தொகுதியை நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதற்கு அதிக ஆர்வம் காட்டி இன்னைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும், கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த மட்டுமே அதிமுகவுடைய சென்டிமெண்ட் தொகுதி. அதிலேயும் மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற தொகுதி. ஆகையினாலே தலைமை எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்காது என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட மரியாதைக்குரிய நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் சிலரிடத்திலே ரகசியமாக பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னா, நாகர்கோவில் தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டு பாஜக கன்னியாகுமரி தொகுதியை நீங்கள் கைப்பற்றுங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆக அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில தலைவர்களை அவர் சமரசப்படுத்துவதாகவும் பேசுவதாகவும் எல்லாம் இன்னைக்கு செய்திகள் வெளியே வாசிக்கப்படுகிறது. ஏன்னா, நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்னன்னா, தன்னுடைய மகள் அதிமுகவுடைய வேட்பாளராக வேண்டும், அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று வர வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடைய எண்ணம் இன்னொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்னா, சமீபத்தில் அவரால் கட்சியிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர், அவரால் மாநில வர்த்தக அணியினுடைய இணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட திரு ராஜன் என்கிறவரை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அதுபோல மரியாதைக்குரிய சுகுமாரன் அவர்களையும் இன்னைக்கு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் நினைக்கிறேன் கிழக்கு மாவட்டத்தில், அவரையும் என்ன பண்ணுதாருன்னா, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர்களாக அவர் தலைமையில் முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா, அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டிலே நமக்கு நல்லது போல தெரியும். என்னன்னா, அவர் வெற்றி பெறுகிற வேட்பாளர்களை எந்த காரணத்தை கொண்டு தலைமைக்கு எடுத்து சொல்லுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது. யார் தோற்று போவார்களோ அவர்களைத்தான் தலைமைக்கு அவர் எடுத்து சொல்வார். ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு ஸ்ரீலிஜா அவர்களை தவிர்த்து விட்டு இந்த ராஜன் அவர்களையும் சுகுமாரன் அவர்களையும் இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதியினுடைய வேட்பாளர் என்கிற நிலையிலே தலைமையில் அவர் ரெக்கமெண்ட் செய்வதாக கூட இன்னைக்கு தகவல்கள் பேசப்படுகிறது.
ஆக அதிமுக வேட்பாளர் அந்த போட்டியாளர்களுடைய நிலை இப்படி இருந்து கொண்டிருக்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடந்த முறை 2021 இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் சுரேஷ்ராஜன் அவர்கள் மீண்டும் இந்த முறை இந்த தொகுதியிலே இருந்து போட்டியிடுவதற்காக வேட்பாளராகிற வாய்ப்பினை தலைமையிடத்திலே கேட்டு நிற்கிற அந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த கட்சியை பொறுத்த மட்டிலே பல்வேறு நபர்கள் வேட்பாளராகிற அந்த ரேஸில் இருந்தாலும் கூட தலைமையினுடைய விருப்பம் இன்னைக்கு நமக்கு தெரிந்தவரை யாராக இருக்கிறதுன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய ஹெலன் டேவிட்சன் அவர்கள். அந்த ஹெலன் டேவிட்சன் அவர்கள் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மகளிர் அணியினுடைய செயலாளர் என்கிற அந்த அந்தஸ்திலேயும் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு யாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறதுன்னா, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கனிமொழி அவர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கனிமொழி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு, கனிமொழி அவர்களுடைய அந்த சப்போர்ட்டோடு நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து வேட்பாளராகிற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரகாசமாக இருக்கிறதா என்று கேட்டால், மரியாதைக்குரிய ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கு பிரகாசமாக இருப்பதாகவே நமக்கு படுகிறது. ஆக நாகர்கோவில் தொகுதியிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய ஹெலன் டேவிட்சன் அவர்களும், அந்த என்டிஏ கூட்டணியில அதிமுக வேட்பாளராக இருந்தால் மரியாதைக்குரிய ஸ்ரீலஜா போட்டியிட்டால் அவரும், அல்ல என்டிஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பை யாரோ ஒரு நபர் போட்டியிடுகிறார், ஒருவேளை பொன்னாராக இருந்தால் கூட களம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிற அந்த இடம் இன்னைக்கு யாருடைய கையிலே இருக்கிறதுன்னா, புதிதாக தோன்றி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பரவலாக தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கணிசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலேயும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தளபதி விஜய் அவர்களுக்கான ஆதரவு இன்னைக்கு மிக வலிமையாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் நாகர்கோவில் தொகுதியில் அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கூட்டணிக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்பதில் எள்ளளவும் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அந்த கட்சிக்கு சரியான வேட்பாளர் இருக்கிறாரா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக அரசியல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரிந்தவரை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்கொள்ளுகிற ஒரு சரியான வேட்பாளர் இன்னைக்கு அந்த கட்சியில இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. நாகர்கோவில் தொகுதி இன்னைக்கு அதிமுக கூட்டணியா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா, இல்லை தாவேகா கூட்டணியா என்கிற விதத்தில் இன்னைக்கு ஒரு முக்கோண போட்டியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த முக்கோண போட்டியில யார் வெற்றி பெறப் போகிறார் என்கிற செய்தி, வேட்பாளர்களாக யார் அறிவிக்கப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாய்ப்பு வரலாம், அதிமுக கூட்டணிக்கும் வாய்ப்பு வரலாம். ஏன் பலமான வேட்பாளர்கள் போட்டியிட்டால் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகம் கூட வெற்றி பெறக்கூடும் என்கிற நிலை இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக நாகர்கோவில் தேர்தல் களம் ஒரு அரசியல் வரலாற்று மாற்றத்தை தருகிற தேர்தல் களமாக இருக்க போகிறதா என்கிற கேள்வியோடு இந்த காணொளியை கண்டும் கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்த அத்துணை நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.